தேவனுடைய நல்ல நாமம் மகிமை பெறட்டும். இந்த விசேஷமான நாளிலே கர்த்தருடைய சமூகத்தில் நாம் இருப்பது சந்தோஷம். எத்தனை பேர் சந்தோஷமா கரங்களை உயர்த்தி சொல்றீங்க? ஆமென், ஹல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு இந்த மாசத்தோட கடைசி நாள். ஆமென், ஹல்லேலூயா. போன மாசத்துல அந்த கிருபை கிடைத்தது. முதல் தேதியிலும் 31ஆம் தேதியிலும் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தோம். ஆமென். இந்த மாசத்துல அந்த கிருபை கிடைத்திருக்கிறது. அடுத்த மாசத்துல அந்த கிருபை கிடைக்குது. ஆமென், சத்தமா சொல்லுங்களேன். ஆமா, அதனால இந்த ஆண்டு ஒரு விசேஷமான ஆண்டு. எனவே நாம் யாவரும் ஸ்தோத்திரம். அதற்காக ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி செலுத்தினவர்களாக கர்த்தருடைய சமூகத்தில் காணப்பட வேண்டியது அவசியமான காரியம். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால தேவ சமூகத்தில் வந்திருக்கிறவர்கள் எப்போதும் இதெல்லாம் நம்ம ஒரு நாள் மறந்து போகாம கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக வேகமாய் வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். ரொம்ப சுருக்கமாக நம்ம ஏற்கனவே தொடர் போதனை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதை ஒரு விஷயம் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணிட்டு சீக்கிரமா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடித்து அனுப்ப விரும்புகிறேன். ஏன்னா நமக்கு காலையில் 5 மணிக்கு இங்கே ஆராதனை உண்டு, முதல் தேதி ஆராதனை. அதனால நீங்கள் இதை ஒரு சாக்கா வச்சுன்னு போய் தூங்கிடாம, அதனால ஒரு 10 அல்லது 15 நிமிஷத்தில் ஸ்தோத்திரம் இன்றைக்கு சொல்லும்படியாக கர்த்தரின் உள்ளத்தில் போட்ட வார்த்தை மாத்திரம் உங்களை மத்தியில் சொல்லிட்டு நான் கடந்து போக விரும்புகிறேன். எடுத்துக்கொள்வோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 46ஆம் சங்கீதம் அதனுடைய 10வது வசனம். ஆமென், ஹல்லேலூயா. சத்தம் ஹல்லேலூயா. என்ன வார்த்தை? ஸ்தோத்திரம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஆமென். ஆமா, ஸ்தோத்திரங்க படிங்க. ஸ்தோத்திரம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவாதி தேவன் நம்மை படைத்தவர். ஆமென், ஸ்தோத்திரம். நாம் தாயின் கருவில் உருவாவதற்கு காரணமாயிருந்தவர், மனுஷனாகிய நம்மை இந்த உலகத்துல உண்டு பண்ணினவர். ஸ்தோத்திரம். தாயின் கருவிலே உருவாகும் நாள் முதற்கொண்டு பத்திரமாய் நம்மை பாதுகாத்து அவயங்கள் ஒன்றும் சேதம் வராதபடி தாயின் கருவில பத்திரமாய் அவர் பாதுகாத்து நம்மை இந்த உலகத்துல கொண்டு வந்தவர். ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த உலகத்துல நாம் வந்தபோது அவரை அறிந்து கொள்ள முடியாமல் உலகத்தின் பின்னே போய்விட்டோம். கர்த்தரோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தமது மிகுந்த அன்பினாலே, ஆமென், நம்மை மறுபடியும் தேடி வந்து நம்மை அழைத்தார். ஆமென், வேலை சொல்லுங்க, அல்லேலூயா. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தார். ஆமென். எவர்களை அழைத்தாரோ அவர்களை தெரிந்து கொண்டார். ஆமென். எவர்களை தெரிந்து கொண்டாரோ அவர்களை பரிசுத்தமாக்குகிறார். எவர்களை பரிசுத்தமாக்கினாரோ அவர்களை நீதிமானாக்குகிறார். எவர்களை நீதிமானாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. 1 பேதுரு 2வது அதிகாரத்தில் இந்த வார்த்தைகளை வாசிக்கிறோம். அதனால அழைத்தவர் நம்மை தெரிந்து கொண்டு, ஆமென், அழைக்கிறவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ ஒரு சிலர். இங்க வந்திருக்கிற நம்ம எல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்ட லிஸ்ட்ல இருக்கிறோம். கையத்தட்டி ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. அதற்காக ஆண்டவரை ஒரு நாள் நம்ம மறந்து போக கூடாது. தெரிந்து கொண்டு இம்மட்டும் நம்மை நடத்தினவர் இன்னும் இப்படிப்பட்ட கிரியை செய்கிற தேவனை அறிந்து கொள்ளாமல் விசுவாசத்திலேயே வண்டி ஓட்டுறத ஆண்டவர் பொறுத்து கொள்ள முடியாம தான் இந்த சங்கீதக்காரன் மூலமாக இந்த வார்த்தை எழுதுகிறார். நீங்கள் என்ன பண்ண, என்ன அறிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் 17:27 சொல்றாரு, தம்மை அவர்கள் தடவியாகிலும் அறிந்து கொள்ள வேண்டுமே. எப்படி அறிந்து கொள்ளணும்? தடவியாகிலும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. என்னை அறிந்து கொள்ள வேண்டுமே என்று சொல்லி தேவாதி தேவன் நம்மை படைத்தவர். ஆமென், அல்லேலூயா. தாயினும் அன்பிற்கு மேலாய் நமக்கு அன்பு செலுத்துகிறவர். தாய்க்கு அன்பை கொடுத்தது அவர் தான். ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென் சொல்ல மாட்டீங்களே. தகப்பனுக்கு அன்பு என்ற ஒரு காரியத்தை காண்பித்தவரே அவர் தானே. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. தாயை காட்டிலும், தகப்பனை காட்டிலும், கணவனை காட்டிலும், பிள்ளைகளை காட்டிலும் நம்மை படைத்த தேவன் நம்மேல் மிகவும் அன்பாய் இருக்கிறபடியினாலே நம்மை படைத்த தேவனை, ஆமென், நம்மை படைச்சது யாரு? உங்க அப்பா அம்மா கிடையாது. ஸ்தோத்திரம். ஆமென், தேவாதி தேவன். ஆமென், ஸ்தோத்திரம். படைத்த தேவன், படைத்த தேவனை நாம் அறிந்து கொள்ளாமல் வாழ்கிறதை என்ன பண்ணல? ஸ்தோத்திரம், அவர் விரும்பவில்லை. அதனாலதான் சொல்றாரு, என்னை அறிந்து கொள்ளுங்கம்மா, என்னை உணர்ந்து கொள்ளுங்க, விசுவாசத்திலே வாழாதீங்க. ஸ்தோத்திரம். நான் உங்க கூடவே தான் இருக்கிறேன், உங்களுக்குள்ளதான் இருக்கிறேன். எங்களுக்குள்ள, நமக்குள்ள இருக்கிற ஒருவரை நாம் அறியாமல் வாழ்ந்து கொண்டிருப்பது எப்படி நியாயம்? புரியுதா இல்லையா? அவர் எங்க இருக்கிறாரு?
உங்களுக்குள்ளதான் இருக்கிறாரு. ஸ்தோத்திரம். அதை உணராமல் அவரை அறியாமல் வாழ்வது எந்த விதத்தில் நியாயம் என்று சொல்லி கர்த்தர் கேட்கிறார். ஆமென். சத்தமா சொல்லுங்களேன், உற்சாகமா சொல்லுங்களேன். ஆமென். அவரை அறிந்து கொள்ள வேண்டிய நமக்குள்ளதான் இருக்கிறார். ஸ்தோத்திரம். உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு கேட்டா எனக்கு தெரியாதுன்னு எப்படி இருக்கும்? நமக்குள்ளதான் இருக்கிறார், நம்ம கூடவே இருக்கிறார். ஸ்தோத்திரம். அவர் இருக்கிறாரா இல்லையான்னு தெரியலன்னா எவ்வளவு ஆண்டவர் வேதனைப்படுவார். உங்க வீட்டுல இருக்கிறவங்க எத்தனை பேர்னு கேட்டா ஸ்தோத்திரம். ஆமென். உங்க மனைவியோ உங்க கணவரோ உங்க கூட தான் இருக்கிறாங்களான்னு கேட்டா ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இருப்பாங்கன்னு நம்புறேன், விசுவாசிக்கிறேன் அப்படின்னா ஸ்தோத்திரம். ஆமென். ஏத்துப்பாங்களா கேட்கறவங்க? உங்க கணவரோ உங்க மனைவியோ உங்க கூட இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா ஆமா இருப்பாங்கன்னு நம்புறேன் நான். ஆமென். ஸ்தோத்திரம். அப்படின்னா எப்படி இருக்கும்? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க அப்படிதான் பண்றீங்க. உங்களுக்குள்ள அவர் இருக்கிறார், அவரை உணர்ந்து கொள்ளாமல் விசுவாசத்திலேயே அவர் எங்குள்ளதான் இருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் நமக்குள்ள இருக்கிறதுனால அவர் மேல இன்னும் நம்பிக்கை வைக்கும்படிதான் பாட்டு பாடணும். எரேமியா 15:5 கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். ஆனா நாம் அவரை அறிந்து கொள்ள முடியவில்லை. காரணம் என்ன? காரணம் என்ன? அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு எது தடை செய்கிறது? ஸ்தோத்திரம். அறிந்து கொள்ள முடியல. ஏன் தெரியுமா? ஸ்தோத்திரம். நான் ஆண்டோட சமூகத்துல அமர்ந்த போதுதான் இந்த காரியங்களை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார். அதுதான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன்னா இன்வாலன்ட்ரி ஆக்ஷன் என்று சொல்லக்கூடிய அனிச்சை செயல் வேகமாக செயல்படுகிறபடினாலே நம்மால் தேவனை அறிந்து கொள்ள முடியல. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த அனிச்சை செயல் இன்வாலன்ட்ரி ஆக்ஷன் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. ஆமென். பழகி போன ஒன்று. என்னது? பழகி போன ஒன்று. அதான் அனிச்சை செயல். ஆமென். பழக்க வழக்கம். ஆமென் சொல்லுங்க. என்ன வழக்கம்? பழக்க வழக்கம் நமக்குள்ள ஊறி போயிருக்கிறது. தேவன் இல்லாமலேயே, தேவனை இந்த அளவு கூட அறியாமலேயே பாதி வாழ்க்கை வாழ்ந்துட்டோம். ஆமென். அப்படிதானே? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதுக்கப்புறம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஏற்றுக்கொண்ட பிற்பாடும் ஸ்தோத்திரம் ஆண்டவரை அறிந்தும் ஆண்டவரை அறியாததுமாய், ஆண்டவரை அறிந்தும் அறியாததுமாகவே வாழ்ந்து கொண்டு வந்திருக்கிறபடினாலே நமக்குள் இருக்கிற தேவனை நம்மால் உணர முடியல. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. புரியுதா இல்லையா? ஆமென். ஆண்டவர் இல்லாமலேயே வாழ முடியும் அப்படின்னு நல்ல ட்ரெயின் ஆயிருக்கிறோம் நம்ம. ஸ்தோத்திரம். ஆமென். அப்படிதானே? ஸ்தோத்திரம். ஆண்டவர் இல்லாமலேயே உலகத்துல எத்தனை பேர் எப்படி இருக்கிறாங்க? நல்ல சுகபோகமா வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவரை பத்தி அவங்களுக்கு தெரியாது, அறியவில்லை, உணரவில்லை, நல்ல சுகபோகமா. அந்த குரூப்ல இருந்து தான் நம்ம வந்தோம். ஆண்டவர் இல்லாமையே நம்மளால வாழ முடியும் என்ற ஒரு அனிச்சை செயல் நமக்குள்ள இருந்து கிரியை செய்யறதுனால, அந்த காரியத்துல நல்லா நம்ம ஆத்மா ட்ரெயின் ஆயிருக்கிறதுனால, வெல் ட்ரெயின் ஆயிருக்கிறதுனால ஸ்தோத்திரம் ஆண்டவரை நம்மால் உணர முடியவில்லை, அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆமென். உதாரணத்துக்கு ஒரு தலைவலி உனக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்தோத்திரம் அனிச்சை செயல் பழக்க வழக்கம் டக்குன்னு எங்க தான் போவோம் நம்ம? என்ன அப்படியே பழகிட்டு இருக்கிறோம். ஆமென். புரியுதா இல்லையா உங்களுக்கு? புரியுதா? ஸ்தோத்திரம். தலைவலினாவே என்ன ஞாபகம் வரும்? அனிச்சை செயல், இன்வாலன்ட்ரி ஆக்ஷன், பழக்க வழக்கம். தலைவலினா ஸ்தோத்திரம். ஆமென். அமிர்தாஞ்சன். உடம்புலினா ஸ்தோத்திரம். ஆமென். ஜண்டு பாம். அதுக்கு தான் ஞாபகம் போவோம். ஏன்னா எப்பொழுதுல இருந்து என்ன பண்ணிக்கிறோம்? இதையே தான் பிராக்டிஸ் பண்ணி இருக்கிறதுனால, பழகி இருக்கிறதுனால நமக்கு அந்த அனிச்சை செயல் தான் வெளிப்படுகிறது. இந்த அனிச்சை செயல் வெளிப்படுகிறபடினாலதான் நமக்குள்ள இருக்கிற தேவனை அறிய முடியல, உணர முடியல. ஆமென். இல்லையே சொல்லுங்க. அல்லேலூயா. அமலா சிஸ்டர் தப்பா எடுத்துக்காதீங்க. போன வெள்ளிக்கிழமை அமலா சிஸ்டர் வரல. ஏன்னா மாடு காணமா. ஸ்தோத்திரம். ஆமென். என்ன காணோம்? மாடு காணனா அவங்க என்ன பழகி இருக்கிறாங்க? தேடிக்கின்னு போனோன்னு அனிச்சை செயல். மாடு காணனா தேடி கண்டுபிடிக்கல. ஆனா மாடு காணனா என்ன பண்ண? கண்டிப்பா ஸ்தோத்திரம். ஆனா அவங்க ஆண்டவரை அறிந்தவர்களாக, ஆண்டவரை உணர்ந்தவர்களா இருந்தா அன்னைக்கு சர்ச்சில் வந்து ஜெபம் பண்ணியிருப்பாங்க. ஜெபம் பண்ணா வீட்டுக்கு மாடு வரும்ன்ற அந்த நம்பிக்கை, அந்த உணர்வு அவங்களுக்கு இல்லை. ஸ்தோத்திரம். ஆமென். புரியுதா இல்லையா உங்களுக்கு? புரியுதா? இதுதான் அனிச்சை செயல். இந்த அனிச்சை செயல் நம்மளை டாமினேட் பண்றதுனால, நம்ம அதிலே பழகி இருக்கிறதுனால நம்மளால என்ன பண்ண முடியல? ஸ்தோத்திரம் ஆண்டவரை உணர முடியல. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 7 மணிக்கு சர்ச்சு, காலையில 6:30 மணிக்கு சர்ச்சுனா 7:30 மணிக்கே வந்து பழகிட்டு இருக்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். எத்தனை வருஷமா?
பல வருஷமா. ஸ்தோத்திரம். அத ஒரே நாள்ல ஒரே வாரத்துல மாத்திக்கணும்ன்றது முடியாத காரியம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன்னா அப்படிதான் நம்ம ஆத்மா பழக்கப்பட்டிருக்கிறது. அப்படிதான் நம்முடைய ஆத்மாவை பிசாசு பழக்கப்படுத்தி வச்சிருக்கிறான். எல்லாத்திலையுமே எல்லா சூழ்நிலையிலும் ஸ்தோத்திரம். நமக்கு ஆண்டவரை உணர்ந்து கொள்ள முடியாம இப்ப ஒரு சூழலுங்க. ஸ்தோத்திரம். உங்க வீட்டுல ஸ்தோத்திரம் தேவையில்லாம சண்டை வருது. உதாரணத்துக்கு யோசிப்போம். இந்த சண்டையை உண்டு பண்றதே ஆண்டவர் தான். ஏன்? ஸ்தோத்திரம். சண்டை போடுகிற சூழ்நிலை வரும்போது நீ எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு பயந்து, ஆண்டவர் செய்கிற இந்த செயலுக்கு நீ பயந்து, ஆண்டவர் உள்ள இருக்கிறார் என்ற அந்த பயத்துல பயந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து சண்டை போடாம இருக்கிறன்னு செக் பண்றாரு. உன்னுடைய அனிச்சை செயல் வெளிப்படுதா அல்லது ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம், ஆண்டவர் எனக்குள்ள இருந்து பார்க்கிறார் என்ற பயம் வெளிப்படுதான்னு பார்க்கறதுக்காகத்தான் சண்டையை என்ன பண்றாரு ஆண்டவர். ஆமென். ஸ்தோத்திரம். உபாகமம் 8:2 அதான சொல்லுது, நான் உன்னை சிறுமைப்படுத்தி, ஆமென், பிரச்சனையை உண்டு பண்ணி. ஆமென். சண்டை போடுற சூழ்நிலை வருதுன்னா யார் உண்டாக்குறது? ஆண்டவர் தான். ஆமென். எதுக்காக உண்டாக்குறாரு? உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு. ஆமென். இல்ல, இருதயத்துல இருக்கிறது யாரு? ஆண்டவர் இருக்கிறார். அவர் அறியணும் நீ. ஸ்தோத்திரம். சண்டை போடுற சூழ்நிலை வரும்போது என்ன பண்ண? நீ போடாம இருக்கிறியா? செய்தி கேட்டு வந்துக்கிற ஆண்டவரை உணர்ந்து கொள், ஆண்டவரை அறிந்து கொள்னு சொல்லி சர்ச்சை முடிச்சுட்டு வீட்டுக்கு போக சொல்லவே. ஸ்தோத்திரம். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு சபையில் நடந்த சம்பவம். இது மாதிரி செய்தி கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கும் போது அவங்க அப்பா ஸ்தோத்திரம் போற வீட்டுக்கு, எதுவும் வீட்டுல சண்டைலாம் வரக்கூடாது ஆண்டவரே, ஸ்தோத்திரம் உமக்கு பயந்து நான் வாழ்வேன்னு போனா மாமியார் ஹாஸ்பிட்டலில் உட்காந்துங்குது. ஸ்தோத்திரம். நீ பாட்டுன்னு பூட்டினா பைபிள் எடுத்துக்கின்னு நீ சோறாகிறது யாரு? ஆமென். ஸ்தோத்திரம். நம்ம ஆளுங்களுக்கு சொன்னா அனிச்ச செயல். ஸ்தோத்திரம். ஒரு வார்த்தை நம்ம சொல்லிட்டா, ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. உடனே பதிலுக்கு நம்ம பேசினோம். அது அனிச்ச செயல். பழகி போயிட்டு இருக்கிறோம். பேசாம நம்மளால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. கணவன் ஏதாவது ஒன்று சொல்லிட்டா உடனே மனைவி எதிர்த்து பேசினங்க. எத்தனை பேர் இங்க அமைதியா கேட்டு அமைதியா இருக்கிறீங்க? இருக்க முடியாது. ஏன்னா அது இன்வாலண்டரி ஆக்ஷன். அனிச்சை செயல் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒருவேளை பேச முடியல, நான் பேசலன்றவங்க அந்த கோபத்தை டம்ளர்லயே இங்கே காட்டுவாங்க. ஆமீன். இதான் அனிச்சை செயல். ஆமீன் சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப இந்த அம்மா என்ன பண்ணுது? வீட்டுக்கு போகும்போது ஸ்தோத்திரம் ஆண்டவரே அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ரெடியாங்க. மாமியார் முறி கூட்டது யாரு? எதுக்காக? ஸ்தோத்திரம். நீ ஜெபம் பண்ணிட்டு போய்கிறியே, நான் சண்டை போடக்கூடாதுன்னு. ஆமீன் சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதை செக் பண்றதுக்கு யார் வச்சுக்கிறார்? வீட்டுல மாமியார் வச்சுக்கிறார். ஆமீன் சொல்லுங்க அல்லேலூயா. எங்க இருந்து நல்லா ஜெபம் பண்ணிட்டு போன ஆளு. ஆமீன். ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. அப்படியே பைபிள் எடுத்துன்னு போட்டீங்கன்னா இங்க எப்படி சோறு ஆகுறதுன்னு அந்த அம்மா சொன்னதுதான். ஆமீன். நீ தான் எருமாடு மாதிரி உட்காந்து ஆக்க வேண்டியது தானே. இன்வாலண்டரி ஆக்ஷன். ஆமீன். அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. புரியுதா இல்லையா? புரியுதா? ஆமீன். ஸ்தோத்திரம். அப்ப செக் பண்ண ஆண்டவருக்கு பத்தி ஷேம் அவருக்கு. என் புள்ள கண்டிப்பா இங்கே ஜெபம் வர போய்க்குது, வீட்டுல ஏதாவது பிரச்சனை வருதுன்னா ஆண்டவரே நான் சண்டை போடக்கூடாதுன்னு. ஸ்தோத்திரம். ஆனாலும் என்ன பண்ண முடியல? இன்வாலண்டரி ஆக்ஷன். ஸ்தோத்திரம். அங்க வெளிப்படுறதுனால இங்க ஆண்டவர் உள்ள இருக்கிறார் என்ற அந்த உணர்வு வெளிப்பட முடியல, அவரை புரிஞ்சிக்க முடியல. ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப இப்படி பல சூழ்நிலையில இல்லையா? ஸ்தோத்திரம். ஜுரம் வருதா, தலைவலி வருதா, உடனே நமக்குள்ள இன்வாலண்டரி ஆக்ஷன். ஏற்கனவே பழகி போய்க்கிறோம். ஆமீன். எப்படியாவது போய் ஊசிய போட்டாதான். ஸ்தோத்திரம். ஊசி போடலனா சரியாவது. ஏன் சரியாவது? ஸ்தோத்திரம். ஆமீன். ஸ்தோத்திரம். உள்ளவே இருக்கிறாரு மருந்து கொடுக்கிறவர். அவரே எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டாருன்னு வசனம் சொல்லுது. அவர் உள்ளே இருக்கிறாரு. எதுக்கு ஜுரத்தை கொடுத்தாரு? நீ என்னை நோக்கி பார்த்து பிழைப்பாய் என்று சொல்லி. ஸ்தோத்திரம். ஆனா நமக்குடைய நினைவெல்லாம் இன்வாலண்டரி ஆக்ஷன் எல்லாம், பழகி போனதெல்லாம், அனிச்சை செயல் எல்லாம். ஆமீன். ஸ்தோத்திரம். வெளியிலேயே பாக்குறது. ஆமீன். அப்படிதான் பிசாசு ட்ரெயின் பண்ணி வச்சுக்கிறான். நீ ஆண்டவரை நோக்கி பார்த்துட்டா அவனுடைய வேலை செல்லுபடி ஆகாது. ஆமீன். அவருடைய வேலை செல்லுபடி ஆகாம போயிடும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க எந்த விதத்திலும் ஆண்டவரை நோக்கி பார்த்துடக்கூடாது. ஆமீன். ஸ்தோத்திரம். அப்படின்னு சொல்லி இன்வாலண்டரி ஆக்ஷன்லயே உங்களை நடத்தி கொண்டிருக்கிறான். சபையை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட சூழல் உங்களுக்கு வரும்போது ஆமீன்,
உங்க அனிச்சை செயலை ஸ்டாப் பண்ணாம, ஆமென், நீங்க ஆண்டவரை அறிந்து கொள்ள முடியாது. புரியுதா உங்களுக்கு? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்படிப்பட்ட சூழலை கர்த்தர் ஒன்று உருவாக்குகிறார். சண்டையை வீட்டுல உருவாக்குகிறார். அப்ப அனிச்சை செயல் வெளிப்படாம கண்ட்ரோல் பண்ணணும். ஆமென். சண்டை உண்டு பண்ற காரியத்தை கண்ட்ரோல் பண்ணும். உடம்பு சரியில்லாம ஆகும்போது அனிச்சை செயல் பழக்க வழக்கத்துல போகக்கூடாது, கண்ட்ரோல் பண்ணும். நான் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன் பைபிள் ஸ்டடி எடுக்கும் போது கூட. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு முறை உங்களுக்கு ஜுரம் வருது, நீங்க இன்வாலண்டரி ஆக்ஷன்ல போகாம ஆண்டவரையே சார்ந்து, நல்லா கவனிங்க, ஆண்டவரையே சார்ந்து ஆண்டவருடைய சமூகத்துல சுகத்தை அல்ல ஆரோக்கியத்தை பெற்று கொண்டால் உங்களுக்கு அதுக்கப்புறம் ஜுரம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா ஆண்டவரை மதிக்காம, ஆண்டவரை நம்பாம, ஆண்டவரை உணராம நீங்க வெளியே போயிட்டீங்கன்னா, பழக்க வழக்கத்துல அனிச்சை செயல்ல போயிட்டீங்கன்னா, ஸ்தோத்திரம், மாசம் ஜுரம் வந்துக்கினே தான் இருக்கும். ஆமென். புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஆமென். தேவன் கொடுப்பது நிரந்தரமான சுகம் அல்ல, ஆரோக்கியம். ஆரோக்கியம்னா மறுபடியும் ஜுரம் வராது. மருத்துவம் கொடுப்பது, டாக்டர் கொடுப்பது சுகம், மறுபடியும் வரும் ஜுரம். தலைவலி மறுபடியும் வரும். ஆமென். ஸ்தோத்திரம். பலவீனம் மறுபடியும் வரும். அதனாலதான் சொல்றாரு ஆண்டவர், நீங்க என்ன பண்ணக்கூடாது, அனிச்சை செயலிலே நீங்கள் செயல்படும் வரை என்னை அறிந்து கொள்ள முடியாது, என்னுடைய வல்லமையை அறிந்து கொள்ள முடியாது. ஆமென். எப்பேற்பட்டவர் நமக்குள்ள இருக்கிறார், எப்பேற்பட்டவர் நமக்குள்ள இருக்கிறார். அதை நம்ம புரியவே மாற்றமே, அதை உணரவே மாற்றமே. அவர் சாதாரணமானவரா? சாதாரணமானவரா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவர் வார்த்தையில் வல்லமை உள்ளவர். வானம் உண்டாக கடவுது என்று சொன்னார், வானம் வந்துச்சு. ஆமென். பூமி உண்டாக கடவுது என்று சொன்ன போது பூமி உண்டானது. ஸ்தோத்திரம். உருண்டையாக சூழலுக்கு ஏற்ற வண்ணமாக மரங்கள், செடிகள், மனிதர்கள் வாழும்படியாக ஆக்சிஜனோடு. ஸ்தோத்திரம். பூமியை தவிர வேற எங்கேயும் போய் மனுஷன் வாழ முடியாது. ஆக்சிஜன் தேவை மனுஷனுக்கு. ஆக்சிஜனோட பூமியை கர்த்தர் படைத்து கிட்டத்தட்ட 4000 சில்லற கிலோமீட்டர் வேகத்துல சுழன்று கொண்டிருக்கும்படியாய் அவர் வார்த்தையிலே படைத்த அந்த ஆண்டவர் தான் உனக்குள்ள இருக்கிறார். உன் வியாதி சுகமாக்க எவ்வளவு நேரம் ஆகும் இருக்கு? ஆமென். உன்னுடைய கடன் பிரச்சனையை, சண்டையை மாத்துறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அவரால? ஸ்தோத்திரம். ஆமென். அவரை நீ உணரலையே, அவரை நீ அறியலையே. ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவரை உணரும்படியாக தான், ஆண்டவரை அறிந்து கொள்ளும்படியாக தான், ஸ்தோத்திரம், இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து என்ன பண்றாரு, இப்போ விடுதலையாக்கி அழைத்து கொண்டு வருகிற போது ஆண்டவர் யார் என்பதை இவர்கள் உணர வேண்டும் என்பதற்காக செங்கடலை அவருடைய சுவாசத்தினாலே பிரித்தார். ஆமென். வேதம் அழகா சொல்லுது, ஒரு கீழ்காற்று வீசியது. ஸ்தோத்திரம். செங்கடல் ரெண்டாய் காத்த ஊதனாரு, பூனு, கடல் ரெண்டா பிரிஞ்சுது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம், அது சாதாரண காரியமே இல்லை. கடலை பிரிப்பது சாதாரண காரியம் அல்ல. ஏன்னா ஸ்தோத்திரம், அவர்கள் வெட்டாந்தரையில நடந்து போனது போல போனார்களாம். ஸ்தோத்திரம். இப்ப சாதாரணமா ஒரு கடலை பிரிக்கிறனா தண்ணிக்கு கீழே கண்டிப்பாக சேர் ஒரு முழங்கால் அளவாவது இருக்கும். ஆமென். இருக்கும் தானே? எல்லா தண்ணி நிற்கிற இடத்துலயும் கண்டிப்பா இருக்கும். ஸ்தோத்திரம். கடல்ல இருக்குது. நான் கடல்ல குளிச்சிருக்கிறேன். அதிகபட்சமா வேளாங்கண்ணிக்கு போயிருக்கும்போது ஸ்தோத்திரம் கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் வரலாம் போனேன். ஆழம் இல்லை அங்க வேளாங்கண்ணியில. ஸ்தோத்திரம். ஒரு 1.5 கிலோமீட்டர் வரலாம் கடல்ல போய் பார்த்தேன். ஸ்தோத்திரம். ஆழம் அங்க இல்லை வேளாங்கண்ணி கடல்ல. ஸ்தோத்திரம். அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா 1.5 கிலோமீட்டர் தாண்டி போய் பார்த்தாலும் காலம் வச்சா அந்த கீழே அந்த கால் இருக்குது இல்லையா, அது முழுகிற அளவாவது என்ன பண்ணுது, அழுந்தது, புதையுது. ஸ்தோத்திரம். சேரான பகுதியா தான் இருக்குது கடல்லையும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அட்லீஸ்ட் அப்படி சேர் இல்லைனால மணல் பகுதியாவது இருக்கும், புதையும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வெட்டாந்தரை என்பது இப்படிப்பட்ட புதைகிற அனுபவம் இல்லாத பகுதி. வெட்டாந்தரைன்னா என்ன பண்றாங்க, அப்ப செங்கடல் அவர் பிளந்தார்ன்றதுல மாத்திரம் நம்ம நம்புறோம், தெரிஞ்சு வச்சுக்கிறோம். ஆனா அதுக்குள்ள இருக்கிற அந்த சேற்றையெல்லாம் கூட ஒதுக்கிறாரு. வெட்டாந்தரையில் நடந்து போகும்படி பண்ணி இருக்கிறாரு. அவர் சாதாரணமானவரா? ஸ்தோத்திரம். ஆமென். அதே செங்கடல், ஆமென், பார்வோன் சேனையை ஒரு திரி அணைகிறது போல அணைத்து போட்டார்னு வாசித்தோம் போன மாசத்துல. ஆமென். போன வாரத்துல. அப்ப நம்ம புரிந்து கொள்ள, இப்படிப்பட்ட வல்லமை உள்ள தேவனை நாம் உள்ள வச்சுக்கிட்டு, ஆமென், எதுக்காக அவர் உள்ள இருக்கணும்? உனக்கு நன்மை செய்யும்படிதானே, உனக்கு உதவியா இருக்கும்படிதானே, உனக்கு செய்யும்படிதானே அவர் உள்ள இருக்கிறாரு. ஆமென். ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவனை, ஸ்தோத்திரம், அவரை தொட்ட 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ தொட்ட உடனே உதரத்தில் ஊர நின்று போச்சு. ஆமென்.
எவ்வளவு வல்லமை பாருங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் திரும்பி பார்த்து கேட்கிறார், என்னை தொட்டது யார்? உடனே பேதுரு யாக்கோபெல்லாம் சொல்றாங்க, ஆண்டவர் இவ்வளவு ஜனம் நெருக்கி கொண்டிருக்கிறது, என்னை தொட்டது யார் என்று சொல்லுகிறீர்கள். அப்படி அவ ஆண்டவர் சொன்னார், இல்ல இல்ல, என்னை ஒருவர் தொட்டது உண்டு. ஏன்னா என்னை தொடும்போது ஒரு வல்லமையிலிருந்து புறப்பட்டு போனதை நான் உணர்ந்தேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ அதே ஆண்டவர் தான் உனக்குள்ள இருக்கிறாரு, அதை விட வல்லமையா. ஸ்தோத்திரம். அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ தொடும்போது புறப்பட்ட அந்த வல்லமையை காட்டிலும் பல மடங்கு. ஆமென். ஸ்தோத்திரம். வல்லமை உடையவராக மரித்து மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழும்பினவராக உனக்குள்ள இருக்கிறார். அவரால் மரணத்தையே ஜெயிக்க முடியும். அப்படிப்பட்ட வல்லமை உள்ள ஒருவரை உள்ள வச்சுக்கின்னு நம்ம மீனாட்சி ஆஸ்பத்திரியை பார்த்துருந்தா ஆண்டவர் வேதனைப்படுவாரா? பாட மாட்டாரா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. உனக்கு தான் நான் வந்திருக்கிறேன், உனக்கு நன்மை செய்யும்படி தான் வந்திருக்கிறேன், உன் கடன் பிரச்சனையை மாற்றும்படி தான் வந்திருக்கிறேன். என்னை அறிந்து கொள், என்னை உணர்ந்து கொள், என்னை நோக்கி பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ நாம் இந்த காரியங்களை அறிந்து கொள்ளாமல் செய்வது நம்முடைய அனிச்சை செயல். அப்ப ஆண்டவரை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் இதிலிருந்து ஒரு முடிவுக்கு வரணும். என்னுடைய அனிச்சை செயல் என்னிலிருந்து வெளிப்படக்கூடாது. ஆமென். ஸ்தோத்திரம். சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் நடத்தி கொண்டு வந்தார் இல்லையா? ஸ்தோத்திரம். 40 நாள்ல போக வேண்டியவர்களை நல்ல கவனிங்க. அந்த கானான் தேசம் இஸ்ரவேல்ல இருந்து போனா, எகிப்துல இருந்து அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு போனா 40 நாள்ல போயிடலாம். எத்தனை நாள்ல போயிடலாம்? 40 நாள்ல போயிடலாம். ஆனா இவர்கள் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும், தேவனை சார்ந்து வாழ வேண்டும் என்பதை ட்ரைன் பண்றதுக்காக, பழக்கப்படுத்துறதுக்காக. ஏற்கனவே அவர்கள் பார்வனை சார்ந்திருந்தார்கள். ஆமே. பார்வன் போட்டால் தான் சாப்பாடு, பார்வன் கொடுத்தா தான் ட்ரெஸ்ஸு. ஆமே. உலகத்தையே சார்ந்து பார்வனையை நம்பி வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது கானானை நோக்கி பிரயாணப்பட்டு போகும்போது, இனி பார்வோனை அல்ல, உலகத்தை அல்ல, என்னையே நீ சார்ந்து கொள்ள வேண்டும். ஆமே. ஸ்தோத்திரம். நான் உனக்கு எல்லாவற்றையும் செய்வேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படின்னு சொல்லி தான் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கானானுக்கு நடத்தி கொண்டு போகிறார். 40 நாள்ல போக வேண்டிய அந்த இடத்திற்கு 40 வருஷம் ஆனது. அப்போ கூட அந்த ஜனங்க தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்துக்குள்ள வரல. ஆமென். நம்ம 4 மாசமா தான் டீச் பண்ணிக்கிறோம். நீங்க எப்படி வந்துருவீங்க? அந்த வித்து தானே நமக்குள்ள இருக்குது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. புரியுதா இல்லையா? 40 நாள்ல போய் சேர்க்க வேண்டிய இடத்துக்கு 40 வருஷம் ட்ரெயின் பண்றாரு. எல்லா வருஷத்துக்கு என்னதான் சார்ந்து கொள்ளணும்? சாப்பாடு வேணுமா? நான் தரேன். ஆமென். காடை வேணுமா? கறி வேணுமா? நான் தான். தண்ணி வேணுமா? நான் தான். மாறாவை கசப்பை மதுரமாய் மாற்றனா நான் தான். என்னை என்று யார் அவனுக்கு செய்ய முடியாது. என்னதானே சார்ந்து கொள்ள வேண்டும் என்று ட்ரெயின் பண்றதுக்கு எவ்வளவு வருஷம் ஆச்சு? 40 வருஷம் ஆச்சு. அப்ப கூட கானான்ல போய் சேர்ந்த பிற்பாடு அவரை சார்ந்து கொள்ளவில்லை. அதை நான் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு சொல்றேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த வித்துல தான் நம்ம வந்திருக்கிறோம், அந்த ஜனத்துல இருந்து தான் நம்ம வந்திருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 4 மாசமா எப்படி நம்ம மாறிடுவோம்? அட்லீஸ்ட்டு 4 வருஷமாவது ஆகணும் பாஸ்டர். ஆமென். ஸ்தோத்திரம். 40 வருஷம்லாம் வேணாம், ஒரு 4 வருஷமாவது ஆகட்டும். ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தெரியுது உங்களை பார்த்தா. ஆமென். அதனால் 4 வருஷம் ஆனாலும் சரி, 40 வருஷம் ஆனாலும் சரி, அவர் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த காரியத்தை உணர்த்து விட்டு தான் அத்த செய்திக்கு போவேன் நான். எத்தனை வருஷம் ஆனாலும் இதுதான் செய்தி. ஆமென். நீங்கள் புரிந்து கொள்ளும் வரை, நீங்கள் உணர்ந்து கொள்ளும் வரை, உங்கள் ஆக்டிங்கில், உங்கள் ஆக்ஷனில் கொண்டு வரும் வரை, ஸ்தோத்திரம், இந்த வசனம் தான் செய்தி. ஆமென். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன் திரும்ப திரும்ப ஆண்டவர் சொல்லும்படி சொல்றாரா? நீங்க இன்னும் என்ன பண்ணல? அறிந்து கொள்ளலையே. ஸ்தோத்திரம். புரிந்து கொள்ளலையே.
ஸ்தோத்திரம். அதனால ஆண்டவருடைய அங்கலாய்ப்பு, எப்படியாக என் ஜனங்கள் என்னை அறிந்து கொள்ளணும். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அவர்களுக்கு நன்மை செய்யும்படியாக தான், அவர்களுக்கு நன்மை செய்யும்படியாக தான், அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக தான். அவர்களால முடியாது, மாம்சத்தால முடியாதுங்க. அதனால தான் நான் உதவி செய்யும்படி உள்ள வந்திருக்கிறேன். ஆமென். பாவத்தை ஜெயிக்க அவர்களால முடியாதுங்க. ஆனா நான் பாவத்தை ஜெயித்திருக்கிறவர் உள்ள இருக்கிறதுனால என்னால முடியும் பாவத்தை ஜெயிக்க. அவர்கள் என்னை நோக்கி பார்த்தால் பாவத்திலிருந்து அவர்களை ஜெயம் கொடுத்து பரிசுத்தமாக்க என்னால முடியும். ஆமென். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. நல்ல ஆசீர்வாதமா இந்த உலகத்தில் அவர்கள் வாழணும். ஆமென். ஸ்தோத்திரம். அவங்க முயற்சி பண்ண வாழ முடியாது, வாழ முடியாது. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்க என்னதான் எத்தனை வருஷம் சம்பாதிச்சாலும் ஜே லதர்ல நீங்க நினைக்கிற மாதிரி ஆசீர்வாதமா வாழ முடியவே முடியாது. ஆமென். ஆனா நான் சொல்றேன், என்ன பொண்ணு வெள்ளிங்கிறது என்ன பார். ஸ்தோத்திரம். அதுக்கு வேலைக்கு போகாம இல்ல. ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. என் நினைப்பு உனக்குள்ள இருக்கட்டும், உன்னை நான் எப்படி ஆசீர்வதிக்கிறேன்னு பாரு. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நீ கட்டாத வீட்டை உனக்கு கொடுப்பேன், நீ நடாத தோட்டங்களிலிருந்து அது கனியை புசிப்பாய், வெட்டாத கிணறிலிருந்து நீரை குடிப்பாய். இதுதான் நம்முடைய முன்னோர்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவம். ஆமென். அதே போலதான் கொண்டு போய் சேர்த்தார். கானானியர்கள், ஏத்தியர்கள், எபூசியர்கள் இல்லையா. ஸ்தோத்திரம். இப்படி 7 ஜாதிகள் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த கானான் தேசத்துல அவர்களை துரத்தி விட்டு ஜனங்களை கொண்டு போய் கட்டாத வீட்டுல, நடாத தோட்டத்துல, வெட்டாத கிணத்துல தண்ணி கொடுக்கும்படி கர்த்தர் செய்து முடித்தார். ஆமென். அதே தேவன் தான் மாறாதவரா இருக்கிறார். ஆமென். நீங்க ஸ்தோத்திரம் ஆசீர்வாதத்தை ஸ்தோத்திரம் பார்க்கல என்றும், ஸ்தோத்திரம் இதுவே உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமா இருக்குது. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் ஆசீர்வதிச்சா ஸ்தோத்திரம் அதை தடுக்கவே முடியாது யாரால, எங்கேயோ கொண்டு போயிடுவார். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அதனால இதெல்லாம் நீங்க பெற வேண்டும் என்பதற்காக தான், உங்களை ஆசீர்வாதமாய் வாழ வைக்கும்படியாக தான், சுகமாய் வாழ வைக்கும்படியாக தான், சமாதானமாய் வாழ வைக்கும்படியாக தான், பரிசுத்தமாய் வாழ வைக்கும்படியாக தான் அவர் உயிர் தேர்ந்தவர் புது சிருஷ்டியாக ஆவியில உனக்குள்ள வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அவரை சார்ந்து கொள்ள நீங்கள் பழகும் போது எல்லாமே நீங்க தான்பா. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு எல்லாமே நீங்க தான்பா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம சார்ந்து கொள்ளவே மாட்டோம். அனிச்சை செயல், அனிச்சை செயல். இப்ப ஆராதனை ஸ்தோத்திரம் வரான்னு வச்சிங்களேன். ஸ்தோத்திரம். இப்ப நம்ம சபையில மாத்திட்டேன். முன்னாடிலாம் அப்படிதான். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. முன்னாடிலாம் ஸ்தோத்திரம் 11:30 மணி 10:30 மணி சர்ச்சுன்னு வச்சுப்போங்களேன். 11:30 மணிக்கு வர்றது இவங்க சர்ச்சுக்கு. ஆமென். வந்துட்டு இங்க வந்து ஏற்கனவே இன்வாலண்டரி ஆக்ஷன், பழக்க வழக்கம் என்னது. ஸ்தோத்திரம். இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள், ஏற்கனவே தான் வந்து நான் உட்காந்துங்க உனக்குள்ள, திருப்பி எங்க இறங்கி வர்றது. ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. நான் 10:30 வந்துட்டேங்க, நீ 11:30 வர. ஆமேன். ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. புரியுதா இல்லையா? ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமேன். அதனால மாத்தணும். ஆமேன். அவர் உனக்குள்ளதான் இருக்கிறாரு. ஆமேன். ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு சிலர் ஜெபம் பண்றது. ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. ஆமா. ஸ்தோத்திரம். என்ன ஜெபம்? முக்காடு போட்டுன்னு அப்படியே அழுது, ஆமேன் ஆண்டவரே எனக்கு யாருமே இல்லப்பா உதவி செய்யறதுக்கு. ஆமேன். ஆமேன். எனக்கு யாருமே, ஸ்தோத்திரம், நான் தான் உன் கூடவே இருக்கிறேன், யாருமே இல்லைன்ற. ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. நான் தான் உன் கூடவே, அவர் உள்ள, நான் தான் இருந்த கூட. ஸ்தோத்திரம். ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு யாருமே இல்லைன்னு ஜெபம். ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. அதெல்லாம் மாத்தணும் இப்போ. ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. அதெல்லாம் மாத்தணுங்க. ஸ்தோத்திரம். அவர் உனக்குள்ளதான் இருக்கிறார். அவரை உணர்ந்து கொண்டால், புரிந்து கொண்டாலே போதும். அவர் கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவார், அவர் வேலை செய்ய ஆரம்பிச்சிருவார். ஆமேன். அவரை அணிந்து அவரை உணர்ந்து நீங்கள் நடந்தாவே போதும். நீங்க எதுவும் கேட்க வேண்டியதே கிடையாது. ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா. அவர் எல்லாவற்றையும் ஏற்ற நேரத்துல உங்களுக்கு கொடுத்து உங்களை அற்புதமாய் நடத்துவார். ஆமேன். என்ன நடத்துறாரு. ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. நான் எப்பவே கேட்கறத, பிச்சை கேட்கறத விட்டேன். ஸ்தோத்திரம். ஜெபத்துல. ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. எப்போ விட்டுட்டேன். ஸ்தோத்திரம். ஏன்னா அவர் என்னை நடத்துகிறார், அவர் என்னை நடத்துகிறார். ஏற்ற நேரத்தில் சரியானபடி எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறார், சந்திக்கிறார், குறை இல்லாமல் செய்கிறார். ஆமென். வசனங்களை நான் அனுபவிக்கிறேன், ருசிக்கிறேன். ஸ்தோத்திரம். அதனால நீங்களும் அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஸ்தோத்திரம் நானும் விரும்புகிறேன். என்னை காட்டிலும் நம்மை படைத்த தேவாதி தேவனும் நமக்காக தம்முடைய சொந்த குமாரனை பலி கொடுத்து அவரை நமக்குள்ளே புது சிருஷ்டியாய் பிறக்க செய்திருக்கிற தேவனும் விரும்புகிறார். அதனால அவரை நீங்கள் சார்ந்து கொண்டால் உங்க வாழ்க்கையில ஒரு குறையும் இருக்காது.
அதனால் அவரை அறிந்து கொள்ளுங்கள். அவரை அறிந்து கொள்வதற்காக நீங்கள் என்ன பண்ணோம்? உங்களுக்கு பிரச்சனை நேரத்தில் ஸ்தோத்திரம், ஆமேன். உங்களுக்கு வியாதி நேரத்தில், ஆமேன். உங்களுக்கு ஏதாவது சமாதானக்கேடு வருகிற நேரத்தில், பாவம் செய்யும்படியாய் வருகிற சூழ்நிலை வருகிற நேரத்தில் என்ன பண்ணோம்? கம்முன்னு உக்காந்திடணும். ஆமேன். அல்லேலூயா. அப்பதான் ஆண்டவர் யாருன்னு தெரியும் உங்களுக்கு. புரியுதா? எப்போ உட்காரணும், எப்போ அமரணும்? பிரச்சனை வரும்போது, ஆமேன். ஏதாவது காரியம் உங்களுக்கு விரோதமாய் நடக்கும்போது, பலவீனம் வரும்போது, சண்டை போடுகிற சூழல் வரும்போது, பாவம் செய்கிற வழியான சூழல் வரும்போது நீங்கள் அமர்ந்திருந்தால் நானே தேவன் என்பதை அறிந்து கொள்வீர்கள். ஆமேன். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. ஆமா, இப்ப அமர்றது முக்கியம் இல்ல. ஆமேன். பிரச்சனை வரும்போது அமரு. ஸ்தோத்திரம். ஆமேன். போராட்டம் வரும்போது அமரு. அங்க இங்க ஓடி போராடி பார்க்காத. ஆமேன். ஸ்தோத்திரம். நீ உட்காரு, நான் பார்த்துக்கிறேன்றாரு. நீ அமருன்றாரு. இது கஷ்டமாகுது நமக்கு. ஆமேன். ஸ்தோத்திரம். நீ அமர்ந்து பார். அப்ப நான் உனக்கு தேவன் என்று உனக்கு தெரியும். ஆமேன். நான் ஆண்டவர் என்பதை நீ அப்ப அறிந்து கொள்வாய். என்ன பிரச்சனை, சமாதான கேடு, ஏதாவது சண்டை போடக்கூடிய சூழ்நிலை வருதா, கம்மன் உட்கார்ந்துரு ஆண்டுடைய சமூகத்துல. ஆமேன். ஸ்தோத்திரம். அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமேன். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஆமேன். அல்லேலூயா. அதை தான் சொல்றாரு, செங்கடலை பிரிக்கும் போது நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்ய ரட்சிப்பை பாருங்கள். ஆமேன். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, கர்த்தருடையது. ஆமேன். கையை தட்டி ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எத்தனை பேர் அமர்ந்து அவரை அறிந்து கொள்ள விரும்புறீங்க? பைபிளை மூடிட்டு முழங்கால் படிடுவோம். அனிச்சை செயல்களை கண்ட்ரோல் பண்ணுவோம். அது பழகி போயிட்டு இருக்குது. நம்முடைய ஆத்மா அதுல வெல் ட்ரெயின் ஆயிட்டுக்குது. டக்குனா தான் வரும். ஸ்தோத்திரம். டக்குனா தான் வரும். ஸ்தோத்திரம். அதனால இன்னிலிருந்து கண்ட்ரோல் பண்ணணும். ஆமேன். கண்ட்ரோல் பண்ணணும். ஆமேன். ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து தேவ சமூகத்தில் அமர்ந்து அவர் சொல்லுகிற ஆலோசனை படி, அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு போதித்து ஆலோசனை கொடுப்பேன். ஆமேன். அவர் கொடுப்பார் தானே, ஜீவனோடு இருக்கிறாரு, அவர் பேசுகிற தெய்வமாச்சே. ஆமேன். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கேளுங்களேன். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஜோமனுங்க. பிரைஸ் தி லார்ட். நன்றி ஆண்டவரே, உம்மை நான் அறிந்த ஆண்டவரே, உம்மை நான் அறிந்து கொள்ள ஆண்டவரே. கேளுங்களாமா. பிரைஸ் தி லார்ட். நன்றி அப்பா. உம்மை அறிந்து கொள்ள கிருபை தாங்க ஆண்டவரே. உம்மை அறிந்து கொள்ள கிருபை, உம்மை அறிந்து கொள்ள கிருபை தாங்கப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. போதித்து நடத்துகின்ற துணையாளரே, கண் வைத்து நடத்துகின்ற ஆலோசகரே, போதித்து நடத்துகின்ற துணையாளரே, கண் வைத்து நடத்துகின்ற ஆலோசகரே, வலப்பக்கம் சாய்ந்தாலோ இடப்பக்கம் சாய்ந்தாலோ வழி இதுவே என்று நடத்துகின்றீர், வழி இதுவே என்று நடத்துகின்றீர். உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, என் ஆயுள் முடியும் வரை உம்மை ஆராதிப்பேன், 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 என் ஆயுள் முடியும் வரை. சொல்லுங்க. போதித்து நடத்துகின்ற துணையாளரே, கண் வைத்து நடத்துகின்ற ஆலோசகரே, அவரை பார்த்து ஆவில போதித்து நடத்துகின்ற, வெரி குட். ஆமென். கண் வைத்து நடத்துகின்ற ஆலோசகரே, வலப்பக்கம் சாய்ந்தாலோ இடப்பக்கம் சாய்ந்தாலோ, வலப்பக்கம் சாய்ந்தாலோ இடப்பக்கம் சாய்ந்தாலோ வழி இதுவே என்று நடத்துகின்றீர், வழி இதுவே
என்று நடத்துகின்றீர். உம்மை ஆராதிப்பேன் 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 என் ஆயுள் முடியும் வரை உம்மை. எஸ் க்ளோரி. என் ஆயுள் முடியும் வரை உண்மை உள்ளவரே, நம்பத்தக்கவரே, நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே, உண்மை உள்ளவரே, நம்பத்தக்கவரே, நன்மைகள் செய்பவரே. ரெண்டு கரங்களை உயர்த்தி உம்மை, எஸ் உம்மை, உம்மை ஆராதிப்பேன் என் ஆயுள் முடியும் வரை உம்மை. ஆவில இருக்கிற ஆண்டவர் இந்த ஆராதனை ஏத்துக்கணும். ஆவில உணர்ந்தாமே உம்மை ஆராதிப்பேன். இன்னொரு இசை உம்மை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். எஸ், நன்றி அப்பா. போதித்து நடத்துகின்ற ஆண்டவரே, துணையாளரே, கண் வைத்து ஆலோசனை தருகின்ற ஆலோசகரே, வலப்பக்கம் போனாலும் இடப்பக்கம் போனாலும் வழி இதுவே என்று சொல்லி ஆண்டவரே என்னை நடத்தி கொண்டு இருக்கிறீங்கப்பா. உமக்கு நன்றி. எங்களுக்குள்ள இருக்கிறவர் உண்மையுள்ளவர், நம்பத்தக்கவர், நன்மைகள் செய்பவர், நன்மைகள் மாத்திரம் செய்பவர். தீமையே அவர் பார்க்க மாட்டார், தீமையே நமக்கு செய்யவே மாட்டார். ஸ்தோத்திரம். நம்முடைய செயல்கள், நம்முடைய காரியங்கள் தான் தீமைக்கு ஸ்தோத்திரம் நாம் நடந்து போகும்படி செய்கிறது. தேவன் ஒரு நாளும் தீமை செய்கிறவர் அல்ல. ஆமென். அல்லேலூயா. ஜெபிக்கலாம் எல்லாரும் சேர்ந்து. ஆண்டவர் நடத்துகிறபடி அவருடைய ஆலோசனை கேட்டு நடப்பேன். உண்மை நான் அறிந்து கொள்வேன், உண்மை நான் உணர்ந்து கொள்வேன் ஆண்டவரே. அதனால என்னுடைய அனிச்சை செயல்கள் இயேசுவின் நாமத்துல கண்ட்ரோல் ஆவதாக. சொல்லுங்க ஆமென். இனி என்னை உள்ளத்திலிருந்து பழகி போயிருக்கிற காரியங்கள் வெளிப்படாதபடிக்கு. எஸ், ஹல்லேலூயா. அந்த செயல்கள் எல்லாம் என் ஆத்துமாவிலிருந்து இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் நீக்குவீராக. ஆத்துமாவையும் ஆவியும் பிரிக்கிற ஆவியானவர் ஆண்டு இப்போது கிரியை நடப்பிக்கும்படியாக. ஹல்லேலூயா. எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையில் எங்களுக்கு பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது, சமாதான கேடு வரும்போது, சண்டை வரும்போது, பற்றாக்குறை வரும்போது, ஆண்டவரே எங்களுக்கு சுகவீனம் வரும்போது, எங்களுக்கு பாவம் செய்ய முடியாத சூழ்நிலை வரும்போது, நாங்கள் அமர்ந்து உம்மை அறிந்து கொள்ள, உம்மை உணர்ந்து கொள்ள, உம்முடைய சமூகத்தில் ஆலோசனை பெற்றுக்கொண்டு ஆழ கர்த்தாவே நீர் கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா. எங்களுக்கு நன்மை செய்யும்படிதான் எங்களுக்குள்ள இருக்கிறீங்க, எங்களுக்கு நன்மை செய்யும்படிதான் எங்களுக்குள்ள இருக்கிறீங்க ஆண்டவரே. அதை எங்க ஆத்மா உணர்ந்து கொள்ளட்டும், நாங்கள் அதை உணர்ந்து கொள்ளட்டும், என்னுடைய உள்ளான மனுஷன் அதை உணர்ந்து கொள்ளட்டும். எனக்குள்ள இருக்கிறவரையே நான் அறியாமல் உணராமல் வாழ்வது வெட்கக்கேடான விஷயம் ஆண்டவரே, வெட்கக்கேடான விஷயம். எனக்குள்ள ஒருவர் இருக்கிறார், அதை நான் நம்புறேன், ஆனா உணர முடியலன்னு சொல்றது ஆண்டவரே வெட்கக்கேடான விஷயம். அப்படிப்பட்ட காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. எனக்குள்ள இருக்கிற ஆண்டவருடைய உணர்வை, ஆண்டவருடைய அங்கலாய்ப்பை, ஆண்டவரை அறிந்து கொள்கிற அந்த காரியங்களில் ஆண்டவர் இன்றது முழு மூச்சாய் நான் செயல்பட்டு உம்மை அறிந்து கொண்டு உமக்கு சாட்சியாய் ஆண்டவரை நீ நடத்துகிற நன்மையின் பாதையில, நீ நடத்த போகிற ஆசீர்வாதத்தின் பாதையில, நீ நடத்த போகிற ஆரோக்கியத்தின் பாதையில, நீ நடத்த போகிற பரிசுத்த பாதையில நான் நடந்து போக என்னை தாழ்த்தி உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க நீங்க நடத்துங்க. எங்கள் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் வைத்து உம்முடைய நாமத்தை எங்க மூலமாய் மகிமைப்படுத்துங்க. ஆமென். அல்லேலூயா. சங்கீதக்காரன் அதுதான் சொல்றாரு, அவர் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நடத்துவார். ஆமென். அவர் நடத்தும் போது அவருடைய நாம மகிமைக்காக. ஆமென். நம்மை பார்க்கிறவங்க யாரை மகிமைப்படுத்துவார்கள்? இவர்கள் ஆராதிக்கிற தேவன் பெரியவர் என்று அவரை மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி சங்கீதக்காரன் அழகாய் சொன்னாரே, அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு உண்டாக, எங்களை பார்க்கிறவர்கள் எங்களுக்குள் இருக்கிற தேவனை மகிமைப்படுத்தும்படியாக தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக.
உம்முடைய நாம மகிமைப்படட்டும் அப்பா. தொடர்ந்து உம்முடைய கரத்தில் என்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்ல, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மாறாத கிருபை, பிதாவாக தெய்வத்தின் தூய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம், வழிநடத்தல், சமாதானம், விசேஷமாக அவர் நடத்துகிற அந்த உணர்வை புரிந்து நடந்து போகிற வாழ்க்கை நாம் கலந்து கொண்ட நம் அனைவரோடும் இப்போதும் எப்போதும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு ஒருவரை வாழ்த்தி செல்லுங்கள்.